நான் சொல்ல போகிற அந்த 5 விஷயத்தில் ஒரு விஷயம் பிழைச்சாலும் உங்களோட கிளைம் ப்ராசஸ் நைட்மேராக மாறுறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்டாரியோவில் கார் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். கிளைமால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்கப்படுற மிகப்பெரிய ஹெடேக்கில் இருந்து இந்த வீடியோ உங்களை காப்பாற்றும். முதலாவது கிளைம் ஒன்று ஏன் வரும்னு சொல்லி விளங்கிடுங்க. நீங்கள் கார் ஓடிட்டு போய் இன்னொரு காரையோ இன்னொருத்தவனையோ அடித்து தூக்கிட்டீங்க, இல்லாட்டி இன்னொருத்தன் வந்து உங்களோட காரில் மோதிட்டான். உங்களோட காரை டிரைவேல இருந்தோ இல்லாட்டி எங்கேயோ இருந்தோ களவெடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட விண்ட்ஷீல்டில் ஏதோ பட்டு உடஞ்சிட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று நடந்துக்கின்னு சொன்னால் கிளைம் ப்ராசஸ் வரும். இந்த கிளைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது ஒரு ஆளால் ஸ்டார்ட் பண்ணப்படணும். சில நேரம் நீங்கள் போய் கிளைம் ஸ்டார்ட் பண்ணீங்க. உதாரணத்துக்கு உங்களோட கார் களவு போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை சொல்லி கிளைமை ஓப்பன் பண்ணுவீங்க. உங்கள் சார்பில் தேர்ட் பார்ட்டி கிளைம் ஓப்பன் பண்ணுவார். அதாவது நீங்கள் போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பட்டுட்டீங்க, இன்னொரு வாகனத்தை சேதப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் அவர் உங்கள் இன்சூரன்ஸ் மேலே கிளைம் ஓப்பன் பண்ணுவார். அதாவது அவரோட இன்சூரன்ஸ் உள்ள கிளைம் ஓப்பன் பண்ணி அவரோட இன்சூரன்ஸ் உங்களோட இன்சூரன்ஸை கண்டெக்ட் பண்ணுவாங்க. அநேகமாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கிளைம் ஓப்பன் ஆகின உடனே இந்த கிளைம் பேமெண்ட்டுகளில் பண்ணுறது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படி இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் யாருன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்சூரன்ஸை உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சேல்ஸ் பண்ணி முடிஞ்சதோடையே அவங்களோட விஷயம் முடிஞ்சிடும். சில நேரம் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் ஏஜென்ட் சர்வீஸும் பார்ப்பாங்க. லைக் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸில் டிரைவர் ஆட் பண்ணணும், அட்ரஸ் மாற்றணும், டிரைவரை ரிமூவ் பண்ணணும், விண்டர் டயர் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பிறகு வர சர்வீஸுகளையும் சில நேரம் அவங்க பார்ப்பாங்க. இல்லாட்டி சில இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜ்லையோ கம்பெனிஸில் சர்வீஸுக்குன்னு சொல்லி தனி டெடிகேட்டட் சர்வீஸ் டீம் இருக்கும். எங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸுக்கு தனியாக டெடிகேட்டட் சர்வீஸ் டீம் இருக்குது. ஸோ நாங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸை மட்டும்தான் நாங்கள் பொறுப்பெடுப்போம். இப்போ உங்களுக்கு கிளைம் ஒன்று உருவாகுதுன்னு சொன்னால் கிளைமை யார் பொறுப்பெடுப்பாங்கன்னு சொன்னால் கிளைம் அட்ஜஸ்டர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு டீம் உண்டு. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லையும் இருக்கும். இது பெரிய ப்ரோக்கரேஜ்னு சொன்னால் ப்ரோக்கரேஜ்லேயே கிளைமுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க. உங்களோட கிளைமை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட இது என்னை கண்டெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சு ஹெல்ப் தரதுக்குன்னு சொல்லி கிளைமுக்குன்னு சொல்லியே டீம் இருக்கும். எங்களோட ப்ரோக்கரேஜில் கிளைமுக்குன்னு சொல்லி கிளைம்ஸ் லைன் கிளைம்ஸ் டீம் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களோட கிளைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுப்பீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் தான் உங்களோட கிளைமை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சில நேரம் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதே உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ ப்ரோக்கர் கிளைம்ஸ் லைன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி ஒரு டெடிகேட்டட் லைனை அவர் தந்திருக்கலாம். அப்படி தராட்டி ஒரு ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு கிளைம் வரக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கோ ப்ரோக்கரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கிளைம்ஸ் ரிலேட்டடான யாரை கண்டெக்ட் பண்ணணும், என்ன செய்யணும், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னங்கிறது அவங்க தெரியப்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் கிளைம் ஓப்பன் பண்ணிட்டீங்க. கிளைம் ஓப்பன் பண்ணின உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைம் அட்ஜஸ்டர் ஒன்று உங்களுக்கு இது அசைன் பண்ணுவாங்க. அந்த கிளைம் அட்ஜஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு எழுமோ அவ்வளோக்கு எவிடன்ஸுகள், இன்ஃபர்மேஷனல், போலீஸ் ரிப்போர்ட், மற்றது விட்னஸ் எல்லா விஷயத்தையுமே அந்த கிளைம் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவார். தேவையான அத்தாரிட்டிஸ்ட்டு இருந்து கலெக்ட் பண்ணுவார். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட மற்ற நபர் அல்லது மற்ற நபர்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்தும் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ட்ட இருந்தும் அவங்கள்ட்ட இருந்தும் என்னென்ன தேவை எல்லாத்தையுமே கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறதால சில நேரம் டைம் கப்புள் ஆஃப் மந்த்ஸ்லேருந்து சில நேரம் இயர்ஸ் கூட ஆகிறது சான்ஸ் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைம். சின்ன கிளைமாக இருந்தால் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே முடிஞ்சிடும். பெரிய கிளைம், பெரிய கிரிட்டிக்கல் விஷயங்கள்னு சொன்னால் லைக் மந்த்ஸ், 2 many months அப்படி இல்லாட்டி இயர்ஸ் கூட ஆகலாம். ஆனால் சில நேரம் ஜஸ்ட் 2-3 weeksக்குள்ளேயும் கிளைம் செட்டில்மெண்ட் ஆகிறதுன்னு சான்ஸ் இருக்குது. அது எந்த அளவு கிளைம் எந்த அளவுக்கு சிவியாரிட்டிங்கிற பொறுத்த இருக்குது. இப்போ கிளைம் அட்ஜஸ்டர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணது பிறகு அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் எவ்வளோ பேமெண்ட்டு யாருக்கு கொடுக்க வேண்டி வருது, ப்ராப்பர்ட்டியையோ காரையோ இணக்கலாமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல் ரைட் ஆஃபா, இப்போ எந்த டிரைவரில் பிள்ளை அப்படி இல்லாட்டி எந்த நபரில் பிள்ளை யாரில் பிள்ளை 50-50 போடுறதா இல்லாட்டி ஒரு ஆளில் பிள்ளை ஒரு ஆளுக்கு 0 போடுறதாங்க எல்லா விஷயத்தையுமே அவர் டிசைட் பண்ணுவார். இப்படி அவர் டிசைட் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட ஃபால்ட் இல்லை. அந்த ஆக்சிடென்ட்டோ ஏதோ கிளைம் வந்தது உங்களோட ஃபால்ட் இல்லை. இப்போ நீங்கள் பார்க் பண்ணி வச்ச காரை ஒரு கல்லம் வந்து கல்வெடுத்து போனால் அது உங்களோட ஃபால்ட் இல்லை. அதே மாதிரி நீங்கள் நிற்கக்குள்ளே பின்னால் வந்து ஒரு காரை வந்து உங்களை இடிச்சு அது உங்களோட ஃபால்ட் இல்லை. இப்படி உங்களோட ஃபால்ட் இல்லைன்னு சொல்லி வரும்னு சொன்னால் உங்களோட டேஷ் ரிப்போர்ட், அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்டில் அந்த கிளைமு உங்களோட ஃபால்ட் இல்லைன்னு போட்டுருவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபியூச்சர் இன்சூரன்ஸ் கூடாது. உங்களோட வாகனத்தையோ உங்களோட ப்ராப்பர்ட்டியோ இணக்கிறதுக்குரிய பணத்தை தருவாங்க. அப்படி அது டோட்டல் லாஸ் ஆகிடும்னு சொன்னால் அதை ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டில் தரதா இல்லை ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூவில் தரதா இல்லாட்டி நீங்கள் வாங்கின விலைக்கு தரதாங்கிறது எல்லாம் அது ஒவ்வொரு கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட கிளைமை செட்டில் பண்ணுவாங்க.
ஆனால் அந்த கிளைம் உங்களோட ஃபால்ட்டால் வந்துருக்குன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போய் உங்களோட மிஸ்டேக்கால் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு இல்லாட்டி ஏதாவது கிளைம் வந்துருக்குன்னு சொன்னால் ஸ்டில் அவங்க கிளைமை பே பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளைம் கிடைக்குமா இல்லையாங்கிறது நீங்கள் என்ன மாதிரியான கவரேஜ் வச்சிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸ்டில் தேர்ட் பார்ட்டிக்கு கிளைமை பே பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் இல்லாட்டி உங்களோட ஆக்சிடெண்ட், அதாவது உங்களோட இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஃபால்ட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி அதை போடுவாங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்யூச்சர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்சிடெண்ட்டால் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ்ங்கிற ஒரு கவரேஜ் உண்டு ஆக்சிடெண்ட்டுக்கு முதல், அதாவது கிளைமுக்கு முதல் உங்களோட பாலிசியில் இருக்கும்னு சொன்னால் இதுக்கு அடுத்த உடனே நியூ டிரைவர்ஸுக்கு குவாலிஃபை ஆகாது. ஆனால் நீங்கள் 1 or 2 years நீங்கள் ட்ரைவ் பண்ணது பிறகு நீங்கள் எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜும் குவாலிஃபை ஆகுவீங்க. அப்படி குவாலிஃபை ஆகுவீங்கன்னா கரெக்டாக இந்த கவரேஜை வச்சுக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஒரு $30-40 per year தான் வரும் இந்த கவரேஜ் ப்ரீமியம். அப்படின்னு சொன்னால் மந்த்லி $1 கூட வர மாட்டேங்குது. அப்படி இந்த கவரேஜ் இந்த கிளைமுக்கு முதல் உங்களோட பாலிசியில் இருக்கும்னு சொன்னால் ஈவன் உங்களோட ஃபால்ட்டில் ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியத்தை உங்களோட அதே சேம் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த கவரேஜ் ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ்ங்கிற கவரேஜ் உங்களோட பாலிசியில் இல்லைன்னு சொன்னால் அடுத்த வருஷம் உங்களோட ப்ரீமியம் கூடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சிலாக்கள் நினைக்கிற ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் இருக்கும்னு சொன்னால் அதுக்கு பிறகு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இந்த இன்சூரன்ஸை கூட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிங்க. அப்படி இல்லை, உங்களோட பழைய இன்சூரன்ஸ், அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் தந்திருப்பாங்கன்னு சொன்னால் அதே இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடாது. ஆனால் நீங்கள் அடுத்த ரினியூவலுக்கு வேறு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனாலும் அவங்க உங்களோட ஆக்சிடெண்ட்டை ரேட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரீமியம் தருவாங்க. அதாவது உங்களோட ஆக்சிடெண்ட்டை உங்களோட டேஷ் ரிப்போர்ட்லேருந்து, அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட்லேருந்து அழிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு மன்னிப்பு தருவாங்க. அதுதான் ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட வாகனம் கிளைம் ஆகினத்துக்கு பிறகு டோட்டல் லாஸ்ன்னு வைங்க. அதாவது இதுக்கு மேலே அந்த வாகனத்தை இணக்க முடியாது, ஏர்பேக்கெல்லாம் வெளியில் வந்துட்டு இதுக்கு மேலே இணக்க முடியாதுன்னு சொன்னால் டோட்டல் லாஸ்ன்னு போடுவாங்க. டோட்டல் லாஸ் ஆகினா 2 விஷயம் நடக்கும். ஓகே, ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு வாகனத்தோட எடுத்துட்டு ஓகே அந்த வாகனத்தை உங்கள்ட்ட இருக்கிற அதே இன்சூரன்ஸ் பாலிசியில் எட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அந்த வாகனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரீமியம் கொஞ்சம் கூடி குறையும். அப்படி இல்லை, இன்னொரு வாகனம் வந்து இப்போ அவசரமாக நீங்கள் எடுக்க போகிறல, நீங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு இன்சூரன்ஸ் கம்பெனி மாற போகிறீங்க, இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமா இது காரை தேடி எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸை, அதாவது கிளைம் பே அவுட் எல்லாம் பே பண்ணி முடிஞ்சு கிளைம் க்ளோஸ் ஆகினதுக்கு பிறகு உங்களோட இன்சூரன்ஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணி கேன்சல் பண்ணணும். அப்படி நீங்கள் இன்சூரன்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணக்குள்ளே நீங்கள் இனிஷியேட் பண்ணி கேன்சல் பண்ணிடுறீங்கிறதால சின்ன ஒரு பெனால்ட்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஆனால் சில நேரம் அவங்க பெனால்ட்டி இல்லாமல் கூட கிளைமை க்ளோஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இப்போ உங்களுக்கு வாங்கிக்கிறீங்க, ஏன் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ ப்ரோக்கர் உங்களுக்கு கிளைம் வந்ததுக்கு பிறகு உங்களோட கிளைம் அமௌண்ட் எவ்வளவு யாரில் பிள்ளைங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லி, ஏன்னு சொன்னால் அவங்க சொல்ல முடியாது. அவங்க சொன்னால் அவங்களோட வேலைக்கு பிரச்சனை வரும். அவங்க எந்த விதமான காமெண்ட் மேலே பண்ண முடியாது. கிளைம் அட்ஜஸ்டர்ஸால் மட்டும்தான் அந்த விஷயங்களை கதைக்கையிலும் பேசலும். ப்ளஸ் ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜில் முக்கியத்துவம் உங்களுக்கு வழங்கியிருக்கும். அடுத்தது அட் ஃபால்ட் நாட் அட் ஃபால்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது டோட்டல் லாஸ் ஆகினா நீங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயமும் உங்களுக்கு வழங்கியிருக்கும். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்கள் ப்ரோக்கரேஜில் நாங்கள் 30 கம்பெனிஸ் மேலே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, அப்படி டெனன்ஸ் இன்சூரன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேலே இருக்கிற இந்த வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. உங்களோட கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் எப்படி இருந்துச்சு, அது ஸ்மூத்தாக நடந்துச்சு, அப்படி வெரி ஹார்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். அதே போல் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு ரிப்ளை பண்ண பார்க்க முடிஞ்சால் அதுக்கு டெடிகேட்டட் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ண பார்க்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.